நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேல்வான் வேலி அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கேல்வான் வேலியில் தான் ஜூன் 2020 ஒரு கிளாஷ் ஏற்பட்டது. 2 இராணுவம் மோதிக்கிட்டாங்க. அதில் இந்திய இராணுவ வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தாங்க, சீன இராணுவ வீரர்கள் 40 பேர்த்துக்கு மேலே உயிரிழந்தாங்க. அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே டக்குன்னு கேல்வான் வேலின்னு சொன்னோடனே ஞாபகம் வரும். அப்போ இருந்த கேல்வான் வேலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரக்டான டெரைன், நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு ஒரு கடினமான நிலப்பகுதி அது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அப்படியே டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2025 ஜூன் மாதம் வரப்போகிற ஜூன் மாதம் கேல்வான் வேலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா டோட்டலாக தலைகீழாக கேல்வான் வேலி மாறி இருக்க போகிறது நண்பர்களே. நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஜனவரி 15 ஆர்மி டே இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஆர்மி டே அன்னைக்கு, இந்தியன் ஆர்மி டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கேல்வான் வேலியை வரப்போகிற ஜூன் 2025 நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா கேல்வான் வேலி அப்படின்றது ஒரு லாஸ்ட் பாயிண்ட், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதற்கு அடுத்து அந்த பக்கம் சீனா. ஸோ அந்த இடம் வரைக்கும் நம்ம டூரிஸ்ட் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சைனா அவங்களுடைய சலாமி ஸ்லைசிங் பாலிசியின் மூலமாகத்தான் பல இடங்களை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. நேரடி யுத்தத்தின் மூலமாக கிடையாது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஆள் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் எதிரிகள், அதாவது சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிரிகள் இல்லையோ, அங்கே ஒரு 5 அடி முன்னாடி போகிறது, எதிரி பார்த்துட்டாங்கன்னா ஒரு 2 அடி பின்னாடி வர்றது, ஒரு 7 அடி முன்னாடி போகிறது, ஒரு 4 அடி பின்னாடி வர்றது. ஸோ இப்படிப்பட்ட யுக்தியைத்தான், ஒரு மோசமான யுக்தியைத்தான் சீனா செயல்படுத்த முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் அவங்க கேல்வான் வேலிக்குள்ளேயும் நுழைவதற்கு முயற்சி பண்ணாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்திட்டோம். ஸோ இப்போ இனிமேல் வரப்போகிற காலங்களில் சீனாவை பல்வேறு விதத்தில் தடுத்து நிறுத்தணும். ஸோ அதற்கு பார்டர் வில்லேஜஸ், பார்டர் ஏரியா பயங்கரமாக டெவலப்ட் ஆகணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் நம்ம இந்த பார்டர் டூரிசம் அப்படின்ற அந்த கான்செப்டை பெரிய அளவுக்கு கையில் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால தான் இப்போ கேல்வான் வேலியும் நம்ம பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனால் அங்கே சாலை வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கும். கடந்த 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா கேல்வான் வேலியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ், அதிகாரிகள் பல வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறையா முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு வார் மெமோரியல் கொண்டு வருவதற்கு சம்மந்தமாகவும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு பார்டர் ஏரியாவில் டூரிசம் அதிகமாக டெவலப் ஆகுது அப்படின்னா அங்கே இன்னும் நிறையா பேர் போக ஆரம்பிப்பாங்க. நான் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அங்கே வரக்கூடிய அந்த டூரிஸ்ட்டுக்கு உணவு தயாரித்து கொடுக்குறதுலேருந்து, ஸோ இந்த விஷயங்களுக்காக அவங்களும் எல்லை பகுதிக்கு அதிகமாக போவாங்க. ஸோ ஒரு கடைக்கோடி பகுதி வரைக்கும் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதான் இந்த பார்டர் டூரிசத்தினுடைய கான்செப்ட். ஒரு விஷயம் இது. இன்னொரு விஷயம், சீனாவை கவுண்டர் பண்ணுவதற்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லலாம். அருணாச்சல் பிரதேஷில் இதை பெரிய அளவுக்கு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. கடைக்கோடி கிராமங்களை வளர்ச்சி அடைய வைப்பதற்காக நிறைய பணம் செலவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பெரிய அளவுக்கு சாலைகளை போட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில், இப்போ 2026க்கான அந்த பட்ஜெட் இப்போ நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் செஞ்சாங்கல்ல, அதில் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7146 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது போன வருஷம் பட்ஜெட்டில் பிஆர்ஓக்கு ஒதுக்குனதை விட 10%, கிட்டத்தட்ட 10% அதிகம். பிஆர்ஓ தான் எல்லை பகுதிகளில் சாலைகளை போடக்கூடியவங்க, ரொம்ப கடினமான பகுதிகளில் இவங்க தான் ரோட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, சீனாவை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கு முன்னாடி சீனா ஒரு இடத்துக்கு வருவதற்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் அதை செய்வதற்கு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே. இந்த பார்டர் டூரிசமை நம்மளுடைய இந்தியன் ஆர்மி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட இணைஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை இணைஞ்சு செயல்படுத்துகிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு செய்திக்கு வர நண்பர்களே, நம்மளுடைய டிஆர்டிஓ பார்த்தீங்கன்னா கடந்த February 1 போன February 1 வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஒடிசாவில் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிசைலினுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸை பெரிய அளவுக்கு இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமின் மூலமாகத்தான் கவுண்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை மேன்பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய அந்த இக்லாயஸ், இந்த மேன்பேட்ஸ் தான் இருக்கு. அதான் நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் டிஆர்டிஓ இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. முழுக்க உள்நாட்டிலேயே ரொம்ப ஒரு நவீனமான வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அவங்க தயார்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தாழ்வாக பறக்கக்கூடிய ட்ரோன்ஸை, வேகமாக தாழ்வாக வரக்கூடிய அந்த ட்ரோன்ஸை ஈஸியாக சுட்டு வீழ்த்துவது. ஸோ இதுக்காக பெரிய அளவுக்கு நம்ம ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதனுடைய மிசைல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் ரொம்ப தாழ்வாக பறந்து வர ட்ரோன்ஸை மிசைல்ஸ்னாலையும் சுட்டு வீழ்த்த முடியாது, ரேடார்ஸ்னாலையும் பிக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த
1ஆம் தேதி சோதனை பண்ணது 3 கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிசைல், அடுத்த ஒரு மிசைல், அடுத்த ஒரு மிசைல். இது 3மே வந்து டார்கெட்டை ரொம்ப துல்லியமாக அடித்து காலி பண்ணியிருக்கு. அந்த டார்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரேடார் இமேஜுடைய டார்கெட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட்ஸ். அதை வந்து ரேடாரால் டிடெக்ட் பண்ணி அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லோ ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்துட்டு அடித்து காலி பண்ணியிருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில் ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வரப்போகிற காலங்களில் ரொம்ப சீப்பான அந்த சூசைட் ட்ரோன்ஸ் தான் பெரிய தலைவலியாக வந்துட்டு இருக்க போகிறது. அதற்கு டிஆர்டிஓ ஒரு பதில் அளிச்சிருக்கிறாங்க, எதிரிகளுக்கு ஒரு பதில் அளிச்சிருக்கிறாங்க. எங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தயாராகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஒரு ட்ரைபாட் மூலமாக ஒரு லான்ச் பேட் மாதிரி வந்துட்டு சின்னதாக வச்சுட்டு ஒரு சோல்ஜரே வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி இதை மேன்பேடாகவும் தோள்பட்டையிலையும் வச்சு வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரஷ்யாவினுடைய இக்லாஎஸ் மேன்பேட்ஸுக்கு பதிலாக வரப்போகிற காலங்களில் நம்மளுடைய இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும், இக்லாஎஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும். நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ டெவலப் பண்ண இந்த மிசைலை பெரிய எண்ணிக்கையில் ஆர்டர் பண்ணுறதா இருக்கிறாங்க. பல்வேறு டெரைன்ஸில், அதாவது டெசர்ட்டில், அப்புறம் வந்து அதாவது பாலைவனத்தில், உயரமான மலைப்பகுதியில், காடுகளில், இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி வந்து பரவலாக இருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா பகுதியிலுமே இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை டெப்ளாய் பண்ணுவதற்கு இந்தியன் ஆர்மி இப்போ தயாராக இருக்கிறார்கள், விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் எதை உணர்த்துது அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த இண்டிஜினைசேஷன், ஆத்மநிர் பாரத், ஸோ அதை வந்து பெரிய அளவுக்கு முன்னெடுக்கிறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் அதற்கு பெரிய முக்கியத்துவம் வழங்குறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக வந்துட்டு தெரியுது. வரப்போகிற காலங்களில் நம்மளுடைய கவர்மெண்ட் இம்போர்ட் பண்ணுற ஆயுதங்கள் எல்லாத்துக்குமே உள்ள ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை பெரிய அளவுக்கு இருக்குது. உக்ரைன் ரஷ்யா போரில் இந்த மேன்பேட்ஸ் தான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்துட்டு இருந்தது. ரஷ்யாவினுடைய ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் லைனுக்கு போகவே முடியாததற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஸோ இது இனிமேல் நம்ம உள்நாட்டிலேயே பெரிய எண்ணிக்கையில், அதுவும் ரொம்ப நவீனமான 4th ஜென்ரேஷன் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் நண்பர்களே. சரி, இப்போ இறுதியாக வங்கதேசம் சம்மந்தமான ஒரு செய்தியோடு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன்கிழமை நேற்று இரவு ஷேக் ஹசீனாவினுடைய வீடு, பூர்வீக வீடு, ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அந்த நாட்டினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய வீட்டை போராட்டக்காரர்கள், நான் சொல்ல மாட்டேன், யூனிஸினுடைய கைக்கூலிகள், யூனிஸினுடைய ஆட்கள் ஒட்டுமொத்தமாக தீயிட்டு கொளுத்திட்டாங்க. அது ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்துட்டு பண்ணிட்டாங்க. நேற்று புதன்கிழமை ஷேக் ஹசீனா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு. அந்த ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது முன்னாடியே செய்தியெல்லாம் வந்துருச்சு. அந்த ஸ்பீச்சை ஷேக் ஹசீனா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு போராட்டம் யூனிஸ் ஆட்கள் வந்துட்டு வங்கதேசத்தில் பண்ணுறாங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் வீட்டை இடித்து தரமட்டமாக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எச்சரிக்கை வந்து விடுக்கிறாங்க. அதை மீறியும் ஷேக் ஹசீனா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. புல்டோசரை கொண்டு போகிறாங்க, யார், யூனிஸினுடைய ஆட்கள் புல்டோசரை கொண்டு போகிறாங்க, நிறையா பேர் போகிறாங்க, நூற்றுக்கணக்கானோர் போய் அந்த வீட்டை இடித்து கொளுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இது போலீஸினுடைய கண் முன்னே நடந்திருக்கு. உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இப்படி நடக்குமா? பாகிஸ்தானில் கூட நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனால் வெளிப்படையாக மீடியாவுக்கு தெரியாத மாதிரி அப்படியே சைலண்டாக நாசுக்காக வந்துட்டு கொண்டு போவாங்க. இம்ரான் கான் வீட்டை வந்துட்டு இடிக்கிறது, அங்கே கூட இப்படியெல்லாம் டேரெக்டாக நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எல்லா தவறான காரியமும் இப்போ வங்கதேசத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு. ஷேக் ஹசீனாவினுடைய வீடு மட்டும் கிடையாது நண்பர்களே, இன்னைக்கு வியாழக்கிழமை அவாமி லீக் அந்த கட்சிக்காரங்களினுடைய பல பேத்தினுடைய வீடு வந்து இடிச்சு சூறையாடப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் உயிரிழந்திருக்கலாம், உங்கள் தகவல் சொல்லாமல் இருக்கலாம். வங்கதேச போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையை கட்டி அந்த கலகக்காரர்களோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும், வாய் மூடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், ஷேக் ஹசீனா வந்து இதை கண்டித்து இப்போ ஒரு பதில் அறிக்கை விட்டுருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப காட்டமாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடு என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த வீடு உங்களை என்ன பண்ணுச்சு, 1971 பாகிஸ்தான் படைகள் கூட எங்கள் வீட்டை கொல்ல தான் அடித்தாங்க, அவங்க வீட்டை எரிக்கலை, நீங்கள் எரிக்கிற அளவுக்கு மோசமாக போயிட்டீங்க. ஷேக் ஹசீனா இன்னொரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் நீங்கள் செஞ்சதற்கான விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும், ஹிஸ்ட்ரி டேக்ஸ் இட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரலாற்றில் நீங்கள் ஒரு தப்பை பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே ஈஸியாக மூவ் ஆகிட முடியாது, ஒரு விளைவு அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஷேக் ஹசீனா நேற்று புதன்கிழமை மிகவும் ஆக்ரோஷமாக அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. அதுதான் இவங்களுக்கு பொறுக்கலை. அவாமி லீக் ஸ்டூடெண்ட்ஸ் விங் கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போராட்டத்துக்கு தயாராகுங்கள், யூனிஸினுடைய அரசாங்கத்தை எல்லா விதத்திலுமே எதிர்த்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவாமி லீக் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்த எல்லா முயற்சிகளும் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இது யூனிஸ்க்கு பிடிக்கல, யூனிஸ் ஆட்களுக்கு பிடிக்கல. எப்படிடா இந்த மாதிரி இன்னமும் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக
நம்மளுக்கு எதிராக பேசலாம். அப்போ நம்மளுடைய டாமினன்ஸ், நம்மளுடைய ஆளுமை இங்கே எங்கே இருக்கிறது? அது கேள்விக்குறியாகுது. நான் மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறான், நம்மளை பற்றி இந்த மாதிரி இன்னமும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே யார் ராஜா அப்படின்ற அந்த ஒரு பெரிய அச்சம் யூனிஸினுடைய ஆட்களுக்கு வந்துருச்சு. குறிப்பாக யூனிஸை வந்து ஒருத்தன் இயக்கிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு 30 வயசு தான். அவன் தான் அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். பாகிஸ்தானுடைய கைக்கூலி மஹ்ஃபூஸ் அல்லாமல் ஏதோ ஒன்று பேர். ஸோ அவன் தான் இதற்கு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சம்பவம் நேற்று வங்கதேசத்தில் நிகழ்ந்திருக்கு நண்பர்களே. இன்னொன்று பாருங்கள், இன்னைக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து நம்மளுடைய இந்தியன் ஹை கமிஷனரை, வங்கதேசத்துக்கான இந்தியன் ஹை கமிஷனரை சம்மன் பண்ணியிருக்கிறாங்க. எதற்கு அப்படின்னா, நேற்று ஷேக் ஹசீனா பேசினதுக்கு. எப்படி ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்துக்கிட்டு எங்களுடைய நாட்டுக்கு எதிராக வந்துட்டு பேசலாம்? யார் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்துட்டு கொடுத்தது? அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஷேக் ஹசீனா நேற்று பேசினதில் சொல்லியிருக்கிறாங்க, யூனிஸ் வந்து எதையுமே மதிக்கலை, கான்ஸ்டியூஷன் எதையுமே வந்துட்டு மதிக்கலை, என்ன கொள்வதற்கு வந்துட்டு யூனிஸ் முயற்சி பண்ணார், அத்தனை பேர்த்தினுடைய பணத்தை தாண்டி தான் வந்துட்டு அவர் ஆட்சியில் வந்துட்டு உட்காந்தாரு, அவர் மக்களை நேசிக்கலை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கோவருமா இல்லையா? நாட்டினுடைய சீஃப் அட்வைசர் பிரசிடென்ட் நான், என்ன எப்படி நீங்கள் இப்படி விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஸ்க்கு கடும் கோவப்பட்டுக்கிட்டே இருங்க. வரப்போகிற நாட்கள் இன்னும் நிறையா தரமான சம்பவத்தை நீங்கள் இந்தியாவிலிருந்து பார்ப்பீங்க. ஷேக் ஹசீனா பேச வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த மனோநிலை மாறும். வங்கதேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கைகூலிகளினுடைய அந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வங்கதேசத்துக்கே நல்லதில்லை. இப்படி அவங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, புல்டோசரை கொண்டு போய் ஒரு முன்னாள் பிரைம் மினிஸ்டரினுடைய வீட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா முதலீடு எங்கே வரும்? நான் ஏற்கனவே சொன்னேன், $600 மில்லியன் வந்த இடத்துல இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் $100 சில்லற மில்லியன் தான் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு பங்களாதேஷ் ரிவர்ஸ் கியரில் சூப்பராக போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறையா கலகங்களை பண்ண வந்துட்டு அனுமதிங்க, பங்களாதேஷ் பொருளாதாரம் சூப்பராக போயிடும். அதையும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வங்கதேசம்னா க்ரோத்து, ரோல் மாடலு, சூப்பர்பான ஜிடிபி க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வங்கதேசம்னா அங்கே வந்து பெரிய அளவுக்கு போராட்டம், தீவிரவாதம், கலகக்காரர்கள் அப்படின்னு தான் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னும் நேற்று ஸ்பீச்சில் அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நேற்று நிறையா அவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க இவ்வளோ பெரிய ஒரு பதிலடியை கொடுக்கணும், அந்த மாதிரி வாயை மூடணும்னு சொல்லிட்டு ஏதோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னமும் யூனிஸ் ஆட்களுக்கு வினையாகத்தான் முடியும் நண்பர்களே. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. ஜெய்ஹிந்த்.